அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, இந்த முஹர்ரம் மாதத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். என்ன பேசுறான்? அல்லாஹ் சொல்றான், மூசாவே நீங்க போய் அந்த ஃபிரௌன் இடத்துல நான் தான் ஒரே இறைவன், அல்லாஹ் தான் ஒரே இறைவன், நான் அல்லாஹ்வின் தூதர் என்று நீங்க போய் பிரச்சாரம் பண்ணுங்க என்று அல்லாஹ் சொல்றான். மூசா நபி இடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைத்து பேசுகிறான். அப்போ நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலே போகுவதற்கு பயந்து போய் அல்லாஹ்விடத்துல உதவி கேட்கிறாங்க. யா அல்லாஹ், என்னுடைய நாக்கு தெளிவாக பேச வராது, நான் திக்கு திக்கு பேசக்கூடியவனாக இருக்கிறேன், எனக்கு துணையாக என்னுடைய சகோதரர் ஹாரூனை அனுப்பு என்று அல்லாஹ்விடத்திலே மூசா நபி கேட்கிறாங்க. அதோடு சேர்த்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனையும் செய்றாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே அந்த பிரார்த்தனையை சொல்லி காட்டுகின்றான். என்ன துஆ அது? ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்தெந்த வார்த்தையை பயன்படுத்தி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்றாங்கன்னு பாருங்களேன். என் இறைவனே, எனக்காக என் நெஞ்சத்தை நீ உறுதிப்படுத்து, விரிவாக ஆக்கு, விரிவுபடுத்தி தருவாயாக. எப்படி முதல் வார்த்தையாக கேட்கிறாங்க பாருங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரை சந்திக்க போறாங்க? ஒரு பெரிய கொடுங்கோல் மன்னனை சந்திக்க போறாங்க. அப்போ அவனிடத்தை நாம் போக வேண்டும் என்று சொன்னால் நாம் தெளிவாக பேசக்கூடியவங்களாக இருக்கணும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே முதலாவதாக கேட்க வேண்டிய ஒரு விஷயம், யா அல்லாஹ், என் நெஞ்சத்தை நீ விரிவுபடுத்து, உறுதிப்படுத்து. இரண்டாவதாக கேட்கிறாங்க, என் காரியத்தை எனக்கு நீ எளிதாக ஆக்குவாயாக. நான் போறேன், நான் எந்த பணிக்கு போறேனோ, நான் எந்த ஒரு வேலைக்காக போறேனோ ஃபிரௌனிடத்திலே, அந்த பணியை அந்த வேலையை நீ எளிதாக்குவாயாக. அடுத்து மூசா நபி கேட்கிறாங்க, என் நாவில் உள்ள முடிச்சியை அவிழ்த்து விடுவாயாக. என்னுடைய நாவு நான் சரளமாக பேசணும். அப்போ என்னுடைய நாவில் உள்ள அந்த முடிச்சுகளை அவிழ்த்து விடுயா அல்லாஹ். அடுத்து சொல்றாங்க, என் சொல்லை அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக. இந்த மூன்று விஷயத்தையும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே முன்வைக்கிறாங்க. இந்த துஆவை கேட்டு விட்டுதான், அல்லாஹ்விடத்திலே இந்த பிரார்த்தனையை செய்து விட்டுத்தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்து அந்த பிரச்சாரத்தை ஃபிரௌன் இடத்துல போய் எடுத்து சொல்ல போறாங்க. அப்போ இந்த துஆவை இந்த மாதத்தில் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டு உதவி பெற்று இன்னும் வெற்றி பெற்றும் இருக்காங்க. என்ன துஆ அது? ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இறைவனே, எனக்காக என் நெஞ்சத்தை நீ உறுதிப்படுத்துவாயாக, இன்னும் விரிவாக்குவாயாக. என் காரியத்தை எனக்கு நீ எளிதாக ஆக்குவாயாக. என் நாவில் உள்ள அந்த முடிச்சுகளை அவிழ்ப்பாயாக. என் சொல்லை அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக யா ரப்பே, என்னுடைய துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். நாம் இந்த துஆவை கேட்டு நாம் ஒரு காரியத்துல இறங்க போறோமா, அந்த காரியம் லேசாக வேண்டும் என்று சொன்னால், இன்னும் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், இன்னும் சரியாக அமைய வேண்டும் என்று சொன்னால், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி ஃபிரௌன் இடத்திலே போகுவதற்கு முன்பு இந்த துஆவை கேட்டு அல்லாஹ்விடத்திலே உதவி பெற்றார்களோ, அது போல நம்முடைய காரியம் நமக்கு லேசாக வேண்டும் என்று சொன்னால் இந்த துஆவை நாம் அதிகமாக ஓதக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ்.